திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிட்டதற்கு எதிரான அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இது பற்றின விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். தற்போது தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இவ்வளோ சென்சிட்டிவான ஒரு வழக்குல அடுத்ததா அரசு தரப்பும் தர்கா தரப்பும் என்ன செய்வார்கள்? சட்ட ரீதியாக என்னென்ன வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கு? அதாவது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவை எதிர்த்து 2 மேல்முறையீட்டு மனுக்கள் செய்யப்பட்டிருந்தன. ஒன்று, அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவிற்கு எதிராக ஒரு ரிட் அப்பீல், அதாவது நீதி பேராணை மேல்முறையீட்டு மனுவும், அதே போல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சில உத்தரவுகளை பிறப்பித்து அந்த உத்தரவுகள் பின்பற்றப்பட்டதா என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்வதற்காக இன்றைய தினம் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து எல்பி என்று சொல்லக்கூடிய லெட்டர் பேட்டன்ட் ஆக்ட் என்ற பிரிவின் கீழ் ஒரு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதில் அந்த எல்பிஏ, அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பான மனு மட்டும்தான் இன்று மேல்முறையீட்டு மனுவிற்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த மனு மீதுதான் காலைய தினம் தமிழ்நாடு அரசு மற்றும் கோயில் செயல் அலுவலர் மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர், எஸ்பி உள்ளிட்டோர் சார்பிலும், அதே போல சிக்கந்தர் தர்கா சார்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அதே போல மனுதாரர்கள் சார்பிலும் வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. நீதிபதிகளும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கில் நீதிபதிகள் தீர்ப்பளிக்கிறார்கள். உத்தரவை 2 நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கை விசாரித்த நிலையில் மூத்த நீதிபதி ஜி. ஜெயச்சந்திரன் உத்தரவை வாசித்தார். அப்பொழுது அரசினுடைய இந்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். அதாவது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இந்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வழக்கு மீதான விசாரணையின் பொழுது சிஏஎஸ்எஃப் அழைத்தது தவறு என்றும், மாநில போலீசார் இருக்கையில் எப்படி சிஏஎஸ்எஃப் அழைக்கலாம் என்றும் தமிழக அரசு தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வாதத்தை ஏற்க நீதிபதி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். சிஏஎஸ்எஃப் அழைத்ததில் தவறு இருப்பதாக தெரியவில்லை என்றும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாததாலேயே சிஏஎஸ்எஃப் அழைக்கப்பட்டதாக தெரிய வருவதாகவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். தீர்ப்பினுடைய முக்கிய, அதாவது சாராம்சம் மட்டுமே நீதிமன்ற அறையில் வாசிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த உத்தரவினுடைய நகல் இன்னும் சற்று நேரத்தில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அந்த உத்தரவினுடைய நகல் வந்த பிறகுதான் எந்த காரணத்தினுடைய அடிப்படையில் இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டு இருக்கிறது என்பது முழுமையான விவரம் தெரிய வரும். இந்த நிலையில் அடுத்ததாக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தனது அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அந்த மனுவை இன்னும் சற்று நேரத்தில் விசாரணைக்கு எடுக்க இருக்கிறார். அதாவது நேற்றைய தினம் அவர் உத்தரவின்படி அந்த திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றாததன் காரணமாக மாலை ஒரு உத்தரவை பிறப்பித்தனர். அதாவது 10 நபர்களுடன் சென்று மனுதாரர் தீபத்தை ஏற்றலாம், சிஎஸ்எஃப் துணையுடன் சென்று தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஆனால் மேல்முறையீடு செய்யப்பட்டு இருக்கிறது என்ற காரணத்தை கூறி தமிழ்நாடு அரசு அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தது. இதன் காரணமாக மனுதாரர் மற்றும் சிஏஎஸ்எஃப் திரும்ப வர நேரிட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய உத்தரவிலேயே தனது உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பாக இன்று பிற்பகல் 1 மணி அளவில் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் தான் இந்த மேல்முறையீட்டு வழக்கு நிலுவையில் இருந்ததன் காரணமாக அந்த விசாரணை எடுப்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த மேல்முறையீட்டு மனுவில், அதாவது இந்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவில் தற்பொழுது அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தனது இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை இன்னும் சற்று நேரத்தில் விசாரணைக்கு எடுக்கிறார். அவர் என்ன மாதிரியான உத்தரவுகளை பிறப்பிக்க இருக்கிறார் என்பதை பொறுத்துதான் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும். ஒருவேளை இந்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையில் அதிகாரிகளுக்கு தண்டனை எதுவும் விதிக்கப்படுகிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்கிறோம். அந்த மனு விரைவில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலேயே விசாரணைக்கு வரும் என்ற ஒரு வாதத்தை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. குறிப்பாக ஒரு நீதி பேராணை மனு, அதாவது ரிட் பெட்டிஷனில் ஒரு உத்தரவு பிறப்பித்தால் அந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு 30 நாட்கள் கால அவகாசம் இருக்கும். அந்த 30 நாட்கள் தள்ளி சென்றாலும் கூட அதாவது ஒரு 30 நாட்கள் கூடுதலாக ஆகிவிட்டாலும் கூட அந்த காலதாமதமான காலத்தை ஏற்றுக்கொள்ள கூறி ஒரு மனு தாக்கல் செய்து அந்த காலதாமதத்துடன் அந்த மேல்முறையீட்டு மனு வழக்கினை தொடரலாம். எனவே தமிழ்நாடு அரசை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக தான்
இந்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு வாதத்தை தற்பொழுது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணையின் பொழுது முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன.